சேனலில் புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புடலங்காய் கூட்டு செய்கிறதுக்கு நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு கழுவி எடுத்திருக்கேன். செய்கிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி பருப்பை ஊற வச்சுருங்க. அப்போ தான் பருப்பு நல்லா குழையும். நாம் எடுத்து வச்ச பருப்பை இப்போது குக்கரில் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணியையும் ஊற்றிக்கலாம். நான் இதுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு வேகிறதுக்குள்ளே நாம் புடலங்காவை தாளிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இங்கே தாளிக்கிறதுக்காக பொடியாக நறுக்கிய 2 வெங்காயம், 6 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போது தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போது இதில் 2 நறுக்கிய தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தேங்காயை அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இங்கே புடலங்காயம் மேல் தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் புடலங்காயை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நாம் குக்கரில் வச்ச பருப்பு இப்போது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அதில் 1 கப் தண்ணி ஊற்றி மசிச்சுக்கோங்க. ரொம்பவும் மசிக்க வேணாம். பருப்பு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நாம் வதக்கி வச்ச புடலங்காயை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சு. புடலங்காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போது நாம் அரைச்சி வச்ச தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். 3 நிமிஷம் ஆகிடுச்சு. புடலங்காய் கூட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு அருமையான புடலங்காய் கூட்டு இப்போ ரெடி. புடலங்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபி நம்ம சேனலில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.